ஹலோ, வணக்கம். இந்திய அரசியலமைப்பு மிகவும் நேர்த்தியாக எழுதியிருக்கிறார்கள் என்கிறார்கள். அப்பொழுது அதில் எனக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருந்தால் கவர்னர் என்று ஒரு போஸ்டை இங்கே அமைத்திருக்கிறார்களே, அது எதன் அடிப்படையில்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் கவர்னராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ பெரிய வல்லரசு நாடுகளிலிருந்து ஆக்குபைடு கண்ட்ரியில் ஒரு கவர்னரை போடுவது போல இந்த கவர்னர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறார். எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. எப்படி? ஒன்றுமே புரியவில்லை. இது இந்திய அரசியலமைப்பில் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது என்கிறார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு அப்படி ஒன்றும் அது தெரியவே இல்லை.